ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிற. மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சி பெருமைப்பட்டுக்கிறாங்க. என்ன விஷயம் அந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு பார்க்குறீங்களா? தாத்தாவை வந்து கார்லேயே கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அது எப்படி டிரைவிங்கே தெரியாமல் தாத்தாவை கூப்பிட்டு போனீங்க? அதுதான் எனக்கே புரியல பாஸ். ஏதோ பேய் எனக்குள்ளே பூந்த மாதிரி இருக்குது பாஸ், அதனால நானே ட்ரை பண்ணிட்டேன் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல இந்த ஆபத்தான முடிவு. அதுவும் பாட்டியை உட்கார வச்சு ஓட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு யார் கேட்குறா? நம்ம விஜய் கேட்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, எங்கெங்கே ஸ்க்ராட்ச் ஆயிருக்குன்ட்டு செக் பண்ணுறாங்களாமா வண்டியை. பல அடிபட்டிருக்கே வண்டி, இருந்தாலும் பரவாயில்ல பாஸ், 4 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன் அப்படின்றாங்க. யார் 4 பேர் உயிருன்னு கேட்டால் அவங்க உயிரான், பாட்டி உயிரான், தாத்தா உயிரான், அது இல்லாமல் கூட வந்தவங்களோட உயிரான். என்னையா இங்கே நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறமா கோவப்படுவார், கோவத்தில் கொந்தளிச்சு 4 அறை விடுவாருன்னு பார்த்தா எதுவுமே விடலங்க. அதுவும் அப்படியே மெய் மறந்து ரசித்து சிரிக்கிறாராமா. அதுக்கப்புறம் அப்பாடா சிரிச்சிட்டாரு பெருமூச்சு விட்டுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. மறுநாள் விடுங்க விடுஞ்சோடனே நம்ம காவேரி போகிறாங்க. யமுனாவை படிக்க விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க கலெக்டராக போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு தரேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அப்படி சொன்னனே, அக்கா நீ தான் எனக்கு செஞ்சு தருவியேன்னு சொல்லி போட்டு கொடுத்துறாங்க. ஐயோ போட்டு கொடுத்துறாலே, நம்ம இங்கேருந்து சமாளித்து ஓடணுமேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சமாளிக்க முடியாமல் சமாளித்து தெரிச்சு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் இருக்காரு, கடையை டெவலப் பண்ணுறன்ற ஷூட்டிங்காக ஒருத்தர் துணி தைக்க கொடுத்துருந்தாரு. அதை பார்த்த உடனே இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஏன் ஷூட்டிங்குள்ளே நுழையக்கூடாதுன்ட்டு எனக்கு சீரியல்லையாவது வாய்ப்பு கொடுன்னு கேட்டு பார்க்குறாரு. அவர் தெரிச்சு ஓடுறாரு. பா நீ துணி நல்லா தைக்கிறப்பா, உனக்கு அதெல்லாம் நடிப்பு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் என்னால் முடியாதான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க முன்னாடி நடிச்சு காமிக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கங்கா அதுக்கும் மேலே சிரிக்கிறாங்க. உங்கள் மாமாவோட திறமையை கண்டு நீங்கள் வேந்துட்டீங்களா பாருங்கள், மயங்கிட்டீங்களான்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம யமுனா இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா மரண கலாய்க்கிறாங்க. குமரா இதெல்லாம் தேவையா குமரா? நமக்கு என்ன வருமோ அதை ட்ரை பண்ணுவோம். நீங்கள் பார்க்க உண்மையுமே ரியல் ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நமக்கு வர்றதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்